பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 1 சங்கீதம் 1வது வசனம். துர்மார்கனுடைய ஆலோசனை நடவாமலும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம துர்மார்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. இன்னைக்கு துர்மார்கனுடைய ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் மனம் திரும்புங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். துர்மார்கனுடைய ஆலோசனை கேட்டால் பள்ளத்துல விழுந்து விடுவீங்க. துர்மார்கனோட ஆலோசனை கேட்கக்கூடாது என்று வேதம் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள், சரி, சில காரியங்கள் கரெக்டாக எதுக்காக நடக்க மாட்டு கொண்டு இருக்கிறது என்றால், நம்ம ஒரு மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன்கிட்ட ஆலோசனை கேட்டால் அந்த காரியங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எந்த ஆலோசனை கேட்க வேண்டும் பிரதர் என்று கேட்டால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் 32:8, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவரே நம்மள கையில வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். தேவன்கிட்ட வந்து தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அந்த காரியத்துக்கு உங்களுக்கு விருப்பமா, உங்களுக்கு சித்தமா என்று கேட்கும்போது தேவன் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் மூலியமா, ஊழியக்காரன் மூலியமா, தேவ வசனத்து மூலியமா அப்பா அவங்களோடு பேசுவார். அதுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த காரியத்தை அப்படி நீங்க இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எல்லா காரியத்திலும் நம்ம அர்ஜென்ட் பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் நல்லதாக முடியாது. எல்லா காரியத்திலும் நம்ம பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாவிட்டால் நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வேதம் சொல்லுது, துர்மார்கன் ஆலோசனை கண்டிப்பாக நம்ம கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால், இன்னைக்கு மனம் திரும்பி தேவன்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்லதா இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.